ஓகே. எஸ் கரெக்ட். ஓகே. இது வந்து அப்படியே வந்து சேலரி பாயிண்ட் ஆஃப்ல பாருங்க. டியூங்கிறது நீங்க லாஸ்ட் மந்த் ஒர்க் பண்ணீங்க. லாஸ்ட் மந்த் சேலரி வந்து உங்களுக்கு டியூல இருக்கு. ரெசிப்ட்னா நீங்க எந்த தேதியில ரிசீவ் பண்றீங்க? இப்ப எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த்ல 30 வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு டியூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் ஸ்டார்ட்டிங்ல இருந்து வரும். இதுல ரெசிப்ட்ங்கிறது நீங்க என்னைக்கு டேட்ல ரிசீவ் பண்றீங்க? இப்ப எக்ஸாம்பிளுக்கு 5த் ரிசீவ் பண்றீங்களா? 6த் ரிசீவ் பண்றீங்களா? இந்த மாரி சினாரியோ. ஸோ இதுல டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 2த்துல விச் எவர் இஸ் லெஸ். 1 ஏப்ரல் 2026. இத தான் வந்து அவங்க என்னன்னு எடுத்துப்பாங்க? சேலரி டேட்டா எடுத்துப்பாங்க. கிளியர். ம். ஆமா, ஆமா. இல்ல டாக்ஸ் கட்ட வேண்டியதில்ல. எப்ப நீங்க ரிசீவ் பண்ணீங்க? அது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன். சேலரி இன் அட்வான்ஸ் இஸ் டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட். ஓகே. ஆ. ம். ஆமா. அட்வான்ஸ் சேலரி. அட்வான்ஸ் சேலரின்னா? இல்ல, இல்ல. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வர சேலரிய இப்பயே எஸ். ஸோ இந்த மாரி கேஸஸ் எப்ப ரெசிப்ட் ஆகுதோ அப்பயே டாக்ஸபிள். அட்வான்ஸ் சேலரி டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட். அரியர் ஆஃப் சேலரி இஸ் டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட் பேசிஸ். அரியர் ஆஃப் சேலரின்னா? இல்ல, இல்ல. இது அது கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் குடுக்கணும். பட் 2 இயர்ஸா ப்ரமோஷன் வந்து ஹோல்டிங்ல வச்சுட்டு, ஆஃப்டர் தட் தான் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஹைக்க சேர்த்து 4த் இயர்ல பே பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஹைக் பார்த்தீங்கன்னா 5000. செகண்ட் இயர்ல ஹைக் பார்த்தீங்கன்னா 10,000. பேசிக் சேலரி பிளஸ் ஹைக். பட் இது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பே பண்ணாம, 3 இயர்ல சேர்த்து பே பண்றாங்க. 3 இயர்ல மொத்தமா 25,000 பே பண்றாங்க. ஸோ அப்ப டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இயர்ஸா வந்து உங்களுக்கு பே பண்ணல. டிட் நாட் பே. ப்ரமோஷன் பேசிக் சேலரி பே பண்ணிட்டாங்க. இல்ல, இல்ல. பேசிக் சேலரி பே பண்ணிட்டாங்க. இந்த ப்ரமோஷன் பார்ட் மட்டும் பே பண்ணல. ஹைக் மட்டும் பே அது சில கேஸஸ்ல வரும், சில கேஸஸ்ல வராது. மேபி இந்த கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி அந்த மாரி கேஸஸ்ல உங்களுக்கு வரும். சம்டைம்ஸ் வந்து சில கம்பெனில வந்து உங்களுக்கு 2 டூ 3 இயர்ஸ் ஹைக்க சேர்த்து உங்களுக்கு 4த் இயர்ல பே பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரியர் ஆஃப் சேலரிய எந்த இயர்ல ரிசீவ் பண்றாங்களோ அந்த இயர்க்கு டாக்ஸ் கட்டுற மாரி. ஆமா. ஆமா. ம். ஆமா. கரெக்ட். ம். ஓகே. ஸோ கொஸ்டின் find out taxable year and applicability of relief under section 89 subsection 1. Okay. Arrear and advance salary are subject to the relief under section 89 subsection 1. If A draws a salary in advance for the month of April in the month of March itself. Okay. Okay.
ம். அக்கவுண்டிங் இயர் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? எப்ப முடியுது? ம். எஸ். கரெக்ட். So if A draws his salary for the advance for the month of April 2025 in the month of March 2025. ஓகே. ஆக்சுவலா மார்ச் மந்த்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏப்ரல் மந்த் சேலரிய அட்வான்ஸா இவங்க மார்ச் மந்த்ல ரிசீவ் பண்றாங்க. ஸோ பர் இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மந்த்ஸ். பட் இந்த இயர்ல மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் மந்த் சேலரிய மார்ச் மந்த்லயே அட்வான்ஸா ரிசீவ் பண்ணிருக்காங்க. யாஹ்! ஸோ டியூன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த் சேலரிக்கு நெக்ஸ்ட் இயர் தான் அக்கவுண்டிங் டியூ. 2025-26. பட் ரெசிப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கரண்ட் இயர்லயே ரிசீவ் பண்ணிட்டீங்க. 2024-25. இது ப்ரீவியஸ் இயர், இது கரண்ட் இயர். டாக்ஸபிள்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கரண்ட் இயர்லயே ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஸோ அட்வான்ஸ் சேலரி பொறுத்தவரைக்கும், எப்ப நீங்க ரிசீவ் பண்றீங்களோ அப்பயே டாக்ஸபிள். 2024-25லயே ரிசீவ் டாக்ஸபிள். கன் கண்டிஷன் நாட் டாக்ஸபிள் ஆன் டியூ. ஓகே. டியூவா இருந்தா மட்டும் தான் டாக்ஸ் கட்ட தேவையில்ல. பட் இது நீங்க அட்வான்ஸா ரிசீவ் பண்ணிட்டீங்க. அதனால இதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். பட் இதுக்கு நீங்க ரிலீஃப் கிளைம் பண்ணிக்கலாம். ரிலீஃப்ங்கிறது உங்களுக்கு டாக்ஸ் ரேட்டோட கம்மியா இருந்ததுன்னா, அதுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். பட் எல்லா கேஸஸும் இது கிளைம் பண்ண முடியாது. ஆ இப்ப எக்ஸாம்பிளுக்கு இவங்க 12 மந்த் சேலரிக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. 12 மந்த் சேலரி லெட் அஸ் அஸ்யூம் 4 லாக்ஸ். 4 லாக்ஸ்க்கு டாக்ஸ் கிடையாது. இப்ப அந்த ஏப்ரல் மந்த் சேலரி 50K வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த 50K இன்க்ளூட் பண்ணதுனால 5000 வந்து டாக்ஸ் கட்டுற மாரி வருது. ஸோ அப்ப இந்த அமௌண்ட்ட ரிலீஃபா கிளைம் பண்ணிக்கலாம். ஆமா. அந்த மாரி. ஆமா. ம். செகண்ட் கேஸ், if the salary due of March 2020 sorry, 2025 is received by A later in the month of April. இது வந்து அப்படியே ரிவர்ஸ் சினாரியோ. ஃபர்ஸ்ட் கேஸுக்கு ரிவர்ஸ் சினாரியோ. இப்ப இந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, மார்ச் மந்தோட சேலரிய ஏப்ரல்ல தான் பே பண்றாங்க. ஸோ அப்ப கரண்ட் இயர்லன்னு பார்த்தீங்கன்னா, 11 மந்த் சேலரி மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. கிளியரா? யாஹ்! ஸோ டியூன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர் 2024-25 டியூ. ரிசிப்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர்ல ரிசீவ் ஆகுது. 2025-26க்கு ரிசீவ் ஆகுது. டாக்ஸபிள் 2024-25. ஸோ அப்ப இந்த கேஸ்ல உங்களுக்கு ரிலீஃப் இருக்காது. ஏன்னா இந்த கேஸ்ல நீங்க 11 மந்த் சேலரி தான் ரிசீவ் பண்றீங்க. ஸோ அதுல வந்து மேஜரா உங்களுக்கு டாக்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். If the pay commission recommend salary revision with the retrospective effect. ம். அட்வான்ஸ் சொல்லணும். ஆமா. ஆமாமா. If the pay commission recommend salary revision with a retrospective effect. ஓகே. யாஹ்! ஸோ சேலரி வந்து சேஞ்ச் பண்றது. சேம் அந்த புரமோஷன் கேட்டகரி தான். எப்ப வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுதோ அன்னைக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் கட்டினா போதும். நாட் டாக்ஸ்ட் ஏர்லியர். ம். சேலரி இன் அட்வான்ஸ், அட்வான்ஸ் அகைன்ஸ்ட் சேலரிஸ். ஓகே. ஸோ சேலரி இன் அட்வான்ஸ்னா ஃபியூச்சர் சேலரிய இப்ப நீங்க ரிசீவ் பண்றது. அட்வான்ஸ் அகைன்ஸ்ட் சேலரினா நீங்க லோன் வாங்குறீங்க. அதுக்கு ரீபேமெண்ட்டா மந்த் ஆன் மந்த் நீங்க ஃபியூச்சர் சேலரிலேருந்து ஒரு அமௌண்ட்ட அட்ஜஸ்ட் பண்றீங்க. இது வந்து சேலரில வராது. நீங்க வந்து ஒரு லோன் வாங்குறீங்க. அந்த லோன ரீபே பண்றதுக்கு மந்த் ஆன் மந்த் உங்களோட சேலரிலேருந்து ஒரு அமௌண்ட்ட நீங்க ரீபே பண்றீங்க. அது வந்து சேலரில வராது. டெஃபினிஷன் ஆஃப் சேலரி. ஓகே. சேலரில என்னென்ன வரும்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. வேஜஸ் இன்க்ளூட் ஆகுது. ஆனுயிட்டி, பென்ஷன்,
கிராஜுவிட்டி, ஃபீஸு, கமிஷன் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அண்ட் பர்க்யூஷிட்ஸ் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் ஆர் இன் அடிஷன் ஆஃப் எனி சேலரி, அட்வான்ஸ் சேலரி, லீவ் சேலரி, ஆர்பிஎஃப். ஆர்பிஎஃப்னா ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். யூபிஎஃப்னா அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து ஆர்பிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இது என்பிஎஸ். புரியல. யூபிஎஃப்னா அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. உங்களோட சேலரியிலேருந்து ஒரு மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு 5% 2% வந்து பிஎஃப்க்கு நீங்கள் எடுத்து வைப்பீங்க. எடுத்து வச்சீங்கன்னா ஆஃப்டர் தட் நீங்கள் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் லம்சமாக ரிசீவ். அதான் பிஎஃப். இல்லை, ஒரு சில கேசஸில் ரெகக்னைஸ்டு இருக்கும், ஒரு சில கேசஸில் ரெகக்னைஸ்டு இருக்காது. யூபிஎஃப்னா அன்ரெகக்னைஸ்ட், ஆர்பிஎஃப்னா ரெகக்னைஸ்ட். ஓகேங்களா? அன்ரெகக்னைஸ்டு கேஸ் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை இந்த ஃப்ரீலான்ஸ் ஜாப் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தான் இது வந்து அன்ரெகக்னைஸ்டு இருக்கும். ம். ஆ. ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி, காம்பன்சேஷன் ஆஃப் ஃபார்மர் எம்ப்ளாயர் ஆர் ஃபார்மர் எம்ப்ளாயர், டெர்மினேஷன். டெர்மினேஷன் என்ன? எஸ், கரெக்ட். அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பீரியட் முடிஞ்சிருக்காது, அதுக்கு முன்னாடியே அவங்கள டெர்மினேட் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த மாதிரி கேசஸில் கம்பெனி சைட்லேருந்து ஒரு காம்பன்சேஷன் லம்சமாக ஒரு அமௌண்ட் ரிசீவ் ஆகும்ல, அது ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. அதே மாதிரி மாடிஃபிகேஷன். மாடிஃபிகேஷன்னா அவங்களோட நோட்டீஸ் பீரியட் முடிய போகுது, இருந்தாலும் அவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி சம் ஆஃப் த இயர்க்கு ஒர்க் பண்ண வைக்கிறது மாடிஃபிகேஷன். பிஃபோர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுக்கறது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒருத்தர் செலக்ட் ஆகுறாரு, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறாரு. அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் சேலரியை லம்சமாக பே பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து பாண்ட் போட்டுடுறாங்க, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், வேற எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ரிசீவ் ஆகிற அந்த லம்சம் அமௌண்ட்டு ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. நெக்ஸ்ட், எனி அமௌண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி, யா, பிஎஃப் ஆர் எனி அதர் ஃபண்ட், இந்த மாதிரி கேஸ். இதில் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி வராது, கம்யூட்டட் பென்ஷன். கம்யூட்டட் பென்ஷன்னா உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் பே. யா, எனி அமௌண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர் ஆர் எம்ப்ளாயி ஆர் பிஎஃப் ஆர் எனி ஃபண்ட். பிஎஃப் வந்து கிளைம் பண்ணுறது நீங்கள். பட் இதில் எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி எக்ஸம்ஷன்ல வந்து கம்யூட்டட் பென்ஷன். கம்யூட்டட் பென்ஷன்னா நீங்கள் உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 1/3 ஆஃப் த அமௌண்ட் இல்லை ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறீங்கன்னா அது கம்யூட்டட் பென்ஷன் கேட்டகரியில் வரும். ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன்னா ஒர்க்கிங் பீரியட்ல சில பேருக்கு வந்து இந்த இன்ஜுரி டிசேபிள்மெண்ட்லாம் வந்திருக்கும், அதனால அவங்க என்ன பண்ண முடியாது, திரும்ப வேற எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு கம்பெனி வந்து ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுக்கும் அந்த கேஸ். புரியல. நெக்ஸ்ட் ஒன் பிபிஎஃப். பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஆர்பிஎஃப். எஸ்ஏஎஃப்னா ஸ்டேஷனரி ஆனுவல் ஃபண்ட். இதெல்லாமே எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி. இது வந்து ஆஸ் யூஷுவல் எம்ப்ளாயி வந்து டைரக்டா எப்படி வந்து எம்ப்ளாய்க்கு டாக்ஸ் கட்டுவாங்களோ அதே மாதிரி எம்ப்ளாயர் வந்து டைரக்டா எம்ப்ளாய்க்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது. கிளியரா? ஆமா. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி, யா, எது எதெல்லாம் உங்களுக்கு சேலரியில வரும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பேசிக் சேலரி, டிஎன்எஸ் அலவன்சஸ், ஃபீஸ் கமிஷன், போனஸ் கேஸ். போனஸ் கேஸ் எப்போ ரிசிப்ட் ஆகுதோ அப்போ தான் டேக்ஸபிள்.
advance and arrears salary, gratuity, pension, leave salary, retrenchment compensation, voluntary retirement scheme. இது எல்லாமே ஒரு ஒரு செக்ஷனா கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றுமே நம்ம தனித்தனியா டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். சேம் ஆல்சோ ப்ராவிடென்ட் ஃபண்ட், சூப்பர் allowances, perquisites, entertainment allowances received, professional tax. இது வரைக்கும் டோட்டலாக ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது கிராஸ் salary. அதுலேருந்து டிடெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் லெஸ் பண்ணுறீங்க. டிடெக்ஷன் வந்து எல்லா எம்ப்ளாய்க்கும் வராது, ஒரு சில எம்ப்ளாய்க்கு மட்டும் தான். அந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் லெஸ் பண்ணணும், ப்ரொவிஷனல் டேக்ஸ் லெஸ் பண்ணணும். வரது தான் இந்த நெட் சேலரி. இந்த நெட் சேலரி அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கிராஜுவிட்டி. ஓகே. கிராஜுவிட்டினா என்ன? எஸ், கரெக்ட். இது வந்து கிட்டத்தட்ட பிஎஃப் மாதிரி தான். ஆனால் ஒரு கம்பெனியில் நீங்கள் மினிமம் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு ஓல்டு ரூல்ஸ் இருக்கு. நியூ ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி வந்து ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறமே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் போட்டிருக்காங்க. ஒரு கம்பெனியில் 1 இயர்க்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணீங்கனாலும் எலிஜிபிள் போட்டிருக்காங்க. பேசிக் அண்ட் டிஎன்எஸ் வந்து ஃபார்மிங் பார்ட், நான் ஃபார்மிங் பார்ட் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணுவீங்க. அதர் கேசஸ் பேசிக், டிஎன்எஸ் அலவன்சஸ்ல ஃபார்மிங் பார்ட் அண்ட் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கமிஷன் இது மூணுமே include இருக்கும். ஓகேங்களா? சம் பார்க்குறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். கிராஜுவிட்டி இஸ் த பேமெண்ட் இன் அப்ரிசியேஷன் ஆஃப் பாஸ்ட் சர்வீசஸ். 2. கிராஜுவிட்டி ரிசீவ் டியூரிங் த சர்வீசஸ். சர்வீஸ் டைம்ல ரிசீவ் பண்ணீங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் எக்ஸம்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன். நான்-கவர்மெண்ட் எம்ப்ளாயி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கவர்ட். 15/26 லாஸ்ட் ட்ரான் சேலரி. லாஸ்ட் ட்ரான் சேலரினா லாஸ்டா நீங்க லாஸ்ட் மந்த்ல விஎல்னா விச் எவர் இஸ் லெஸ். Yeah. 15/26 last drawn salary into completed year of service under part. Yeah. Completed year of servicesனா 6 மந்த்துக்கு மேல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு 8 மந்த் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அதை 1 இயரா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். சீலிங் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs அண்ட் ஆக்சுவல் கிராஜுவிட்டி. இந்த மூணாமத்துல எந்த வேல்யூ கம்மியா இருக்கோ அதை சூஸ் பண்ணுவோம். இதுவே பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டியா ஆமா. அது ஒன்லி இந்த கேஸ் மட்டும் தான் டீல் பண்ணணும். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா ஆஃப் இன்டூ 10 கேலண்டர் மந்த். கேலண்டர் மந்தோட ஆவரேஜ் சேலரி எடுக்கணும். அண்ட் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீசஸ், சீலிங் வேல்யூ 20 lakhs அண்ட் ஆக்சுவல் கிராஜுவிட்டி. இது மூணுத்துல விச் எவர் இஸ் லெஸ். கிராஜுவிட்டி ரிசீவ்ட் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் எது கேட்குறீங்க? ஆ இல்ல, சீலிங் வேல்யூ வந்து நார்மலா கொடுத்துருப்பாங்க. நார்மலா ஒரு ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து இந்த சீலிங் வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா முன்னாடி வந்து புரியல, எதுக்குன்னு கேட்குறீங்களா? Gratuity received after the death of employee. Gratuity is due before the death. ஓகே. கிராஜுவிட்டி ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா எக்ஸம்ஷன். ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் இறந்துட்டாங்கன்னா ஃபுல்லி நாட் டாக்ஸபிள். ஆக்சுவலா எக்ஸம்ஷன் வேற, நாட் டாக்ஸபிள்ங்கிறது வேற. கிளியர்? பொசிஷன்ஸ் கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் சம். Mr. Ari retires on 15th October 2024 after serving 30 years and 7 months. He gets 4,80,000 as gratuity. Salary details கொடுத்துருக்காங்க. 2024-25ல 16,000 per month, 23-24 பிஃபோர் த இயர்ல 15,000 per month.
DA 50% salary and 40% forms part of retirement benefit. First one, he retains government service. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி கவர்மெண்ட் சர்வீஸுங்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்காது? டாக்ஸ் இருக்காது. ஃபுல்லி எக்ஸம்ட். கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எஸ். Second one, he retains from a seasonal factory in private sector covered under payment of gratuity act. ஓகே. ஆக்சுவலாக சீசனல் ஃபேக்ட்ரிக்கும் நார்மல் கேஸுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. சீசனல் அண்ட் நான் சீசனல். நான் சீசனல்னா யா சீசனலுக்கும் நான் சீசனலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. சீசனல்னா சேம் இந்த கண்டிஷன்ல 15/26 நீங்க எடுக்கிறோம்ல, இது நான் சீசனலுக்கு வரும். சீசனலுக்கு 15/26க்கு பதிலா 7/26ன்னு எடுப்பீங்க. மத்தபடி மீதி கண்டிஷன் எல்லாமே சேம் தான். சரி. செகண்ட் ஒன், அமௌண்ட் ரிசீவ்ட். ஓகே. அமௌண்ட் ரிசீவ்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 less exemption whichever is less (7/26) into last drawn salary into service period. 7/26 ஓகே. இப்ப லாஸ்ட் drawn salary காலையில ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பார்ட் 16,000 per month. DNS allowances, farming and non-farming part. Farming part and non-farming part. 50% of salary. So 16,000ல 50% 8,000. So அப்ப total salary 24,000. Calculation clear? Is it clear? Yes, sir. Okay. So 7/26 into last drawn salary 24,000. Services period பார்த்தீங்கன்னா 30 years 7 month. More than 6 monthக்கு மேல போனாலே அதை 1 year நீங்க கன்சிடர் பண்ணலாம். அப்ப 31. ஓகே. ஸோ இது கால்குலேட் பண்ணிட்டு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. It is 7 divided by 26. 26. Okay. Next one, ceiling amount 20 lakh. Actual value 4,80,000. இது மூணுத்துல எந்த வேல்யூ கம்மியா இருக்கு? whichever is less. Yes, 2,03,07. So 4,80,000 2,03,07 லெஸ் பண்ணுங்க. 4,80,000 2,03,07 லெஸ் பண்ணுங்க. $93. ஓகே. ஸோ இந்த அமௌண்ட் தான் டாக்ஸபிள். கிளியர்?
Third one, non-seasonal factory. Non-seasonal factory as usual 15 divided 26 போடணும். ஆமா. Amount received 4,80,000 plus exemption 15 divided 26 into lost on salary into service. So 15 divided 26 cost on salary 24,000. லாஸ்ட் கேஸில் கண்டுபிடிச்ச அதே அமௌண்ட் தான், பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. இயர்ன்னு பார்த்தீங்கன்னா 31. இது கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. Next one, ceiling limit 20 lakhs. Actual value 4,80,000. ஸோ இது மூணுத்தில் whichever is less பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ கம்மியாக இருக்கு? எஸ், 4,29,231. 4,80,000 4,29,231 லெஸ் பண்ணுங்க. ஓகே, 50,769 taxable amount. கிளியரா? ஓகே, நோட் பண்ணி. He retains from a private sector not covered payment of gratuity. Payment of gratuity act cover ஆகல. So in the format, amount received 4,80,000 exemption of 10 calendar month salary calendar month average salary into completed year service. அது ஆக்சுவலாக ஃபார்மேட் ஆக்சுவலாக அது போனதே பார்த்தோம்ல 15 divided 26ன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஃபார்மேட் ஆக்சுவலாக. இந்த பேமெண்ட் ஆஃப் எஸ் நாட் கவர்டு கேஸ் மட்டும். கவர்டு கேஸ்னா முன்னாடி பார்த்தது. இப்போ இந்த 10 கேலண்டர் ஆமாம், இப்போ இந்த 10 கேலண்டர் மந்த் சேலரியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ அக்கௌண்டிங் ஸ்டார்ட் ஆகுறது ஏப்ரல். இவங்க ரிட்டையர் ஆனது 15th அக்டோபர்.
ஸோ அக்டோபர்ல 15 மந்த் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டேஸ நம்ம எடுக்க மாட்டோம். ஃபுல் மந்த்த தான் எடுப்போம். ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 30த் செப்டம்பர். 1 ஏப்ரல்லேருந்து 30த் செப்டம்பர் வரைக்கும் ஹவ் மெனி மந்த்ஸ்? ம். ஆமா. ஏப்ரல் 2004 6 தான வரும். ஏப்ரல். 6 மந்த்ஸ். ஸோ பிஃபோரா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர். ஓகே. ப்ரீவியஸ் இயர்னா மார்ச்சுக்கு பிஃபோர் 4 மந்த். ஸோ அப்ப டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும். இது வரைக்கும் கிளியரா? சரி 4 மந்த். ஸோ இப்ப சேலரின்னு பார்த்தீங்கன்னா 2024-25ல ஆ பேலன்ஸ் இருக்கிறது 4 மந்த் தானே. டோட்டலா உங்களுக்கு தேவைப்படுறது 10 மந்த். கரண்ட் இயர்ல 6 மந்த் இருக்கு. ஸோ அப்ப பேலன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறது 4 மந்த். அப்ப மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மந்த். இப்ப 2024-25ல சேலரின்னு பார்த்தீங்கன்னா 16,000. 16,000 பர் எஸ் இந்த இதுக்கு. ஸோ அப்ப பர் மந்த் சாரி இந்த இயர்ல 6 மந்த். 16,000 இன்டூ 6. அதுக்கு முன்னாடி இயர் பார்த்தீங்கன்னா 15,000. 15,000 இன்டூ 4. கால்குலேட் பண்ணுங்க. ஆமா. 9660. இங்க 1,56,000 தானே வரும். இதோட டிஎன்எஸ் ஃபார்மிங் பார்ட்ட ஆட் பண்ணணும். டிஎன்எஸ் அலவன்சஸ் ஃபார்மிங் பார்ட். ஸோ டோட்டல் டிஎன்எஸ் அலவன்சஸ் 50%. அதுல ஃபார்மிங் பார்ட் 40%. ஓகே. ஸோ டிஎன்எஸ் அலவன்சஸ் டோட்டல் சேலரி 1,56,000. 1,56,000ல 50% கால்குலேட் பண்ணுங்க. ஓகே. 78,000ல 40%. அதான் ஃபார்மிங் பார்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கமிஷன். பட் இந்த கேஸ் வந்து ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கமிஷன் எதுவும் கொடுக்கல. டோட்டலா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. பேசிக் பிளஸ் டிஎன்எஸ் ஃபார்மிங் பார்ட். ஆமா. salary for 10 months.
ஆவரேஜ் சேலரினா டிவைடட் 10 எடுக்கணும் நீங்க. ஒன் லேக் 87,200 டிவைடட் 10 எடுத்தீங்கன்னா 18,720. கிளியரா? ஆவரேஜ்ங்கிறது. இந்த கேஸ் ஓகே. இந்த கேஸ்ல 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ ஃபுல் கம்ப்ளீட்டட் இயர். போன கேஸ்ல வந்து பார்ட் ஆஃப் சர்வீசஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். கம்ப்ளீட்டட் இயர் சர்வீசஸ் அந்த பார்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருப்போம். பட் இந்த கேஸ்ல அந்த மாதிரி கிடையாது. ஒன் ஃபுல் இயர் கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல ஒன்லி 30 இயர்ஸை மட்டும் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஆமா. பார்ட்டை வந்து இந்த கேஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ 1/2 into 10-month calendar average salary 18,720, completed year services 30. Calculate பண்ணுங்க. ம். ம். 100 00 வெயிட் பண்ணுங்க. Next one, ceiling amount 20 lakh. ம். ஆமா. ஆமா. Ceiling 20 lakh, actual value 4,80,000. ஸோ டோட்டலாக இது மூணுத்துல whichever is less ன்னு பார்த்தீங்கன்னா எஸ் 4,80,000ல 2,80,800 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 2 lakh 800. 2,800. 2,200 தானே? எப்படி சார் அது? சாரி 1,99,200. செக் பண்ணுங்க. 4,80,000 minus 2,80,800. Total 80,800. Not bad.